வெல்கம் பேக் ஏஜே சினிமா. வாங்க இன்னையோட மூவிக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் எப்போவுமே ஒரு சிறுவனாக அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட அவங்கள சுற்றி வளர்கிற பசங்களும் வந்து அன்போடும் அமைதியோடும் இருந்தாங்கன்னா அந்த பசங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ கூட பழகுற பசங்களோட கேரக்டர் சரியில்லைன்னா அந்த பையனோட வாழ்க்கையே தவறாக போகுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற படம் தான் இந்த படம். இந்த படத்தில் ஒரு சாதாரண அன்போடு ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு பையனை அந்த சின்ன சின்ன மனசில் நம்ம விஷத்தை விதைச்சா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து கதையை எக்ஸ்பிளனேஷனாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன பசங்களை நம்ம சின்ன வயசுலேயே அவங்க மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு படம் மாதிரி பட் இது ஒரு 18+ மூவியோட கண்டென்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த படத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. நிறைய பேர் மூவி பார்க்குறீங்க நம்ம சேனல் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்னையோட மூவிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்திங்கன்னா இந்த பையனை வந்து 2 பொண்ணுங்க தடுத்துது. ஆக்சுவலி இந்த பொண்ணுங்க தான் இந்த பையனோட வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறது. இந்த 2 குட்டி பிசாசுங்க தான். இந்த பொண்ணுங்க தான் ஹீரோ. இந்த பொண்ணில் ஒரு பொண்ணு தான் ஹீரோ, ஆக்சுவலி ஹீரோயின்னு. இன்னொரு பொண்ணு வந்து அக்கா, இன்னொரு பொண்ணு தங்கச்சி. அதில் ஒரு பொண்ணை வந்து அவன் சின்ன வயசுலேயே கொன்றுவான். மீதி இருக்கிற ஒரு பொண்ணு பாலை வலி இல்லாமல் ஐட்டம் ஆகிடுவாள். ஸோ அது ஒரு கதையை தான் இந்த ஸ்டோரி லைனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட நேம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த மூவி முடியும் போது ஆக்சுவலி உங்களுக்கே இந்த படத்தோட மூவி என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மூவியோட பேர் வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. பார்க்கும்போது இது என்னடா இப்படி ஒரு மூவி எடுத்திருக்காங்க, என்னடா மூவி இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே பார்க்கணுன்னு தோணும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மூவியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ கொஞ்சம் லாகின் ஆகாது. ஸோ கூடிய சீக்கிரம் லிங்க் ஓப்பன் ஆகும்போது டெலிகிராம் சேனலில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் போடுற எல்லா படத்தோட மூவியும் நான் வந்து அங்கே ஃபைலாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண கஷ்டமே கூட தேவையில்ல. அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். இந்த படத்தில் இந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்தவொடனே இந்த 2 பொண்ணுங்களும் அந்த பையனை திரட்டிட்டு வந்து இந்த பையனோட ட்ரெஸ்ஸை அவுத்து இந்த பையனை டீச் பண்ணுறாங்க. இந்த பையன் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு கண் கலங்கி அலறான், என்னை விட்டுருங்க அப்படின்னு. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, வா நான் என் ட்ரெஸ்ஸை அவுத்து எனக்குள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன், அதே மாதிரி நீயும் உன் பேண்ட்டை அவுத்து உனக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு காமி அப்படின்னு சொல்லி இந்த பையனை வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இந்த பையனும் இல்லை அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். பட் ஆனால் இந்த 2 குட்டி பிசாசங்களாம் விடாமல் அந்த பையனை ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு டார்ச்சர் பண்ணுதுங்க. இவனும் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து ரொம்ப தேடுவாங்க, நான் வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசி பார்க்குறான். ஆனால் விடாமல் அந்த பையனை போட்டு அடிக்கிறது, கிள்றது இதெல்லாம் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் 18+ சம்மந்தமாக இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணி உங்களுக்காகவே நான் ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் விடுறேன். இந்த சின்ன வயசுலேயே வா நம்ம கிஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி இந்த பொண்ணு கூப்பிடும். இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணுறான். ஏன் நீ பெரிய பையனை தானே போகிற, வா உன்னை கிஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பையனோட ஜட்டியை பிடிச்சி அவுத்து விட்டுடுறது. அதுக்குள்ளே ஒரு குட்டி இது போட்டிருக்கான், சீக்ரெட்டு இன்னர் போட்டிருக்கான். அந்த சீக்ரெட் இன்னரை பிடிச்சி இது பண்ணுறதுக்காக நீ பாரு, வந்து அவுத்த மாதிரி நான் எந்தையும் அவுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அதையும் அவுத்து காமிக்குது. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வெக்கத்தில் கண்ணை மூடுறான். இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இதே மாதிரி உனக்கும் காமி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனும் இல்லை அதான் தப்பு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே அந்த பையனை இது பண்ண வலுக்கட்டாயமாக அந்த பையனை டீச் பண்ணி அந்த பையனோட பேண்ட் அவுத்துடுறாங்க. அவுத்து 2 பேரும் பிடிச்சி செம்மையாக கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்க. இந்த பையன் ரொம்ப மனநிலை கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறான். ஸோ இதுதான் இந்த பையனோட முதல் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனநிலை. ஒரு சின்ன பையன் சின்ன வயசுலேயே எவ்வளோ வந்து மன கஷ்டப்பட்டானோ
அவன் பெரிய பையன் ஆகும்போது அவன் எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக மாறுவான் அப்படின்றதுக்கு இதான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த சீனில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சைக்கிள் எடுத்து வீட்டில் போய் கேட்குது, எனக்கு சைக்கிள் கொடுங்க, எனக்கு சைக்கிள் வேணும், சைக்கிள் சாவி எங்கே அப்படின்னு கேட்குது. உங்கள் சைக்கிள் சாவி எங்கே, நீ விளாண்டுட்டு எங்கன்னா தூக்கி போட்டுட்டு உனக்கு சைக்கிள் சாவி எடுத்து தரணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்டு திட்டுறாங்க. உடனே வீட்டில் போய் பின்னாடி பக்கம் போய் பார்க்குறான், அந்த இதுவும் அந்த கேபின் அண்டை இருக்குது. அந்த சைக்கிள் சாவி எடுத்துக்கிட்டு பொறுமையாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வரான். சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த பக்கம் சவுண்டெல்லாம் லேடிஸ்லாம் ஒரு மாதிரி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அதாவது யாரோ பொதருக்குள்ளே வச்சு சில்மிஷம் பண்ணுறாங்க போல். அந்த மாதிரி பொதருக்குள்ளேருந்து ஊயா ஓயா ஓயா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணும் வந்து திரும்பி பார்க்குது, யாரா அது, நம்ம கண்ணில் யாரும் படமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் வந்து திரும்பி பார்த்துட்டே வருது. அப்படி திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக பார்த்தோன்னா எதிர்க்க வந்து அவன் ஒரு இரும்பு ராட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிற்கிறான். அதை எடுத்து வந்து நிற்கும் போது இந்த பொண்ணு அப்படியே கன்ஃபியூஷனில் அப்படியே நின்று பார்க்குது, யாரா அவன் அப்படின்னுவோம். அது யாருன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 days பிஃபோர் வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பையனை டீஸ் பண்ணதுக்காக அந்த பையன் வந்து கையில் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணை கொல்றதுக்காக வந்திருக்கான். நான் ஒரு எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு ஓட்டிகிட்டு வர சைக்கிளோட வீலில் அந்த குச்சியை விட்ட உடனே அந்த பொண்ணு சடனாக வந்து அப்படியே ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுந்துருது. அது வந்து அந்த ஸ்ட்ரீட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு இரும்பாலாகப்பட்ட ஒரு ஜாயிண்ட் இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜ் மாதிரி. அந்த ஃப்ரிட்ஜில் அந்த பொண்ணு குப்புற விழுந்தோன்னா வாய் மூஞ்சி கீஞ்செல்லாம் செம்ம ரத்தம். அப்படியே ரத்தத்தோடு அந்த பொண்ணோட மூஞ்சை கொடூரமாக காமிக்கிறாங்க. ஸோ இது ஆர்ஆர் எலிமெண்ட்டில் வர்ற R-rated மூவி மாதிரி எடுத்திருக்காங்க, R-rated ப்ளஸ் அடல்ட் மூவி. ஸோ அந்த பொண்ணோட சைக்கிளை தூக்கி அந்த ரிவரில் போட்டுடுறான். அதே மாதிரி அந்த பொண்ணையும் வந்து சரி இவ்வளோ அடிபட்டுச்சு அந்த பொண்ணை விட்டுருவான் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படியே வலிச்சுன்னு போய் மேலேருந்து ஃப்ரிட்ஜு மேலேருந்து காலாலேயே எட்டி உதைக்கிறான், நாயை சாவடி அப்படின்ட்டு. இதுதான் அவனோட முதல் மர்டர். ஸோ ஒரு சின்ன பையன் தன்னோட வாழ்க்கையில் சின்ன வயசில் எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கொலை பண்ணுற அளவுக்கு ஆகிடுவான் அப்படின்றது இந்த படத்தோட ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தி செத்துட்டா, மீதி இருக்கிற ஒருத்தி தான். அந்த ஒருத்தியை தான் இப்போ நம்ம காட்டுறாங்க. இவள் தான் வந்து ஹீரோயின். அதாவது 2 பேரில் ஒருத்தி செத்துட்டா, மீதி இன்னொருத்தி. இவளை அவன் கொல்றானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இவன் வந்து வாழ வழி இல்லாமல் அந்த ஆன்லைன் ஆப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆன்லைன் ஆப்பில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து உடம்பை காமிச்சு அது மூலிமா காசு சம்பாதிக்கிற ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கா. ஆன்லைன் ஆப்பில் வந்து இவளோட உடம்புல வந்து அவங்க வந்து லாகின் பண்ணி ஒவ்வொரு பேமெண்ட்டாக போடுவாங்க. ஆக்சுவலி இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட சமீப காலமாக ஆன்லைனில் வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ் அவுக்கிறதுக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். ஸோ வந்து டிஷர்ட் அவுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, உள்ளே போட்டிருக்க இன்னொரு அவுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று ஒன்றா வந்து அவுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் தான் இவனும் லாகின் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கும்போது அவளோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, இதை நீ ஆப்பில் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடியே காசு வரப்போகுது, இதெல்லாம் உனக்கு வேஸ்ட்டு. ஸோ வந்து நீ ஆப்பில் யூஸ் பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு ஒரு மிகவான டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்காரு, அவரை வேணால் நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீ அவர் கூட போ, அவர் சும்மா வேறு லெவலில் உன்னை நான் பணக்காரியாக்குவார் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு சொல்லுது. அதை கேட்டோம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாகிடுது. ஆஹா, நம்ம சீக்கிரமாக பணக்காரங்க ஆகிடலாம் போல் இவள் பேச்சை கேட்டா அப்படின்னு சொல்லி இவனும் சரி அவள் எங்கே இருக்கார் அவரோட டீட்டெயிலாம் சொல்லு அப்படின்னு. நீ முதல்ல காலேஜ் போய் உன்னோட படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அடுத்தடுத்து உன் லைஃப்பை மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அனுப்பிச்சி வைக்குது. எவ்வளோ சரி நீ எதோ சொல்கிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்ச அப்படின்னுமோ, நான் இன்றைக்கி ஒரு $1500 சம்பாதிச்சேன் அப்படின்னு. இந்த வேலையிலே உனக்கு $1500 கிடைக்குதா அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ ஷாக் ஆகிறான். அப்போ இவ்வளோ யோசிக்கிறான், நம்மளும் இந்த வேலையில் இறங்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் யோசிக்குது. உடனே இவங்க இங்கேருந்து கிளம்பிடலாம்
அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்க. சரி, நீ வந்து நீ சீக்கிரமாக அதிகமாக சம்பாரிச்சேன்னா எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி தருவியா அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குது. நான் கண்டிப்பாக பெரிய பணக்காரன் ஆனேன்னா நான் உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன், ஓகேவா? ஏன்னா என் லைஃப் மாறிச்சுன்னா அது கண்டிப்பாக உன்னால் மட்டும்தான் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. பார்க்கலாண்டி எவ்வளோ பேர் தான் காதில் பூ சுற்றுறீங்கன்ட்டு அப்படின்னும் போது, சரி நான் போய் லாகின் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தில் போய் லாகின் பண்ணி பார்க்குறா. இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து செம்ம இதுவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உந்த அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீ அப்படியே இவ்வளோ அழகாக இருக்க அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவளோட லாகின் பண்ணி ஒரு இது வந்து வெப்சைட்டுக்கு வந்து இவளோட ஐடிக்கு வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. போட்டோன்னே இவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஒரு விசிட்டிங் கார்டை வந்து கொடுத்துருக்கா. அந்த விசிட்டிங் கார்டோட ஓனர் வந்து காரை எடுத்துகிட்டு வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து அவரோட ஆஃபீஸ் ஆண்டியே, அவள் காலேஜ் போய்ட்டு வரும்போது அவள் ஆஃபீஸ் ஆண்டியே வந்து நிறுத்துறாங்க. காலேஜோட என்ட்ரன்ஸ் நிற்கும் போது இவ பார்த்துட்டு, இவனுங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கானுங்களே, இவனுங்க என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் ஆன்லைனில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே வேலை தான் இப்போ நீங்கள் வந்து எங்களோட ஆஃப்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எங்களது வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட் மாதிரி. ஸோ நீங்கள் பண்ண இந்த வேலை வந்து சமீப காலமாக இப்போ கொஞ்ச நாளாக இந்த கிராமத்து இந்த வில்லேஜில் மட்டும் இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். இந்த கிராமம் வில்லேஜ் சிட்டி மட்டும்தான். ஆனால் நீங்கள் எங்களோட லாகின் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணிங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணுறா. நீங்கள் கவலையே படாதீங்க, இது உள்ளே எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் உள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெளியே யாருக்கும் தெரியாது. இது ஒரு வந்து நீங்கள் நிறைய இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ப்ளே பாய் மேன்ஷன். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ ஒரு கேர்ள்ஸ் ஒரு பொண்ணு நினச்சா ப்ளே பாய் மேன்ஷனில் ஈஸியாக போகலாம். ஆனால் எந்த ஒரு பையனாலையும் போக முடியாது. அப்படி போகணுன்னு நினச்சா அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும். பட் நீங்கள் ப்ளே பாய் மேன்ஷனுக்குள்ளே போகணுன்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வேணும். அப்படி இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி வரணும்னு நினச்சா நீங்கள் ஈஸியாக எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி வெளியே வந்துட்டிங்கன்னா திரும்ப உள்ளே போக முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கீங்க, ப்ளே பாய் மேன்ஷனுக்குள்ளே இருக்கீங்கன்னா எவ்வளோ நாள், லைஃப் லாங் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் அந்த ப்ளே பாய் மேன்ஷனுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவிஸ் லைனை தான் இந்த மூவிலையும் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் படத்தை நடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த மேன்ஷனை விட்டு திரும்ப இந்த மேன்ஷனுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதுதான் வந்து ஸ்டோரி லைனாகவே இதில் காமிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு ப்ளே பாய் மேன்ஷன் மாதிரி. இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இதில் பண்ணலாம், காமிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களால் திரும்ப இந்த மேன்ஷனுக்குள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் லைனை வச்சு இவங்கள ஒரு க்ளீனான ஒரு மேன்ஷனாக இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. எல்லோரும் வந்து வீடியோ காலில் வந்து இவங்க பண்ணுற விஷயம், இவங்க பண்ணுற இல்லீகலான ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வீடியோ காலில் பார்க்குறாங்க, வீடியோ காலில் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கான பேமெண்ட்டு இவங்க எல்லோரும் வந்து இந்த மேன்ஷனில் ஓனருக்கு போடுறாங்க. ஓனர்கிட்டேருந்து பேமெண்ட்டு இவங்களுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சின்ன வயசில் ஒரு பையனை பழி வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவனும் வந்து அந்த வீடியோ பார்க்குறான். அந்த பொண்ணுங்களை வந்து அவன் வெறுக்கிறதுனால அந்த வீடியோ பார்த்துட்டு இவனும் இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து இவங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கான். இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. இவங்க ஷார்ட் பீரியடில் ரொம்ப பெரிய ஒரு இதுவாக வராங்க. நம்ம ஹீரோயின் உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்குறாங்க. ஹீரோயின் குளிக்கும் போது இவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடுறான். குண்டை பின்கேட் வழியாக இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லோரையும், இவன் வந்து ஒரு பெய்டு கேர்ள் மாதிரி உள்ளே வந்து சர்வீஸ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த குண்டை வரான் வந்து இவன் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட சில்மிஷப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்மிஷப் பண்ணி கிஸ் பண்ணுறான். என்னென்னமோ கையெல்லாம் விட்டு என்னென்னமோ நோண்டுறான். இந்த பொண்ணு அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே அவன் கூட கம்பெனி கொடுக்குது. கம்பெனி கொடுத்துனே இருக்கும், டக்குன்னு இரும்பு ராடாலே அந்த பொண்ணை அடித்து சாவச்சிட்றான். அந்த நாய் அங்கேயே செத்துது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டு வந்து ரூம் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. சுற்றி காமிக்கும் போது இந்த ரூமுக்குள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு ரூமுக்குள்ளேயும் ஒரு பொண்ணு இருக்குது. இவள் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ யாருமே எனக்கு என்ஜாய் பண்ண சரியாக கம்பெனி கொடுக்கலன்னா அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தான் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லுது. அதை கேட்டுட்டு
இவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லோரும் மீட்டிங் போடுறாங்க. இன்றைக்கி ஒருத்தன் வந்தான், என்னெல்லாம் வந்து வீடியோ கால்லேயே என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு வந்து $500 கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. போன வாரம் வந்து இன்றைக்கி தான் வீடியோ காலில் தான் அவனை என்ஜாய் பண்ணான். ஒருத்தன் வந்து என் ரூமுக்கே வந்தான் போன வாரத்தில். அவன் என்னை தூக்கி போட்டு சாப்பிட்டு ஏற்றி பப்பாளி பழத்தை புழிஞ்சு எடுத்துட்டான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தி சொல்கிறா. அது சொன்னா, என்னடி அண்ணன் அவ்வளோவா புழிஞ்சிட்டாங்க, அதனால தாண்டி நீ ஒரு மாதிரியாக ஒரு சுற்றி இறங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. ஸோ இவங்களோட சாப்பிட்டு போட்ட சம்பவத்தை பற்றி இவங்க எல்லாருமே வந்து டின்னர் டைமில் உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தாடி பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் பட்டாசு வெடிக்கிற சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. அதுக்கடுத்து ஹீரோயினோட இந்த மேன்ஷனுக்குள்ளே ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். வீடியோ சும்மா வேறு லெவலில் அப்படியே உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போஸ்ட் பண்ணுறா. இது வந்து நான் நிறைய என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் செம்ம அடல்ட் சீனாக இருக்குது. ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் ஆகுறதெல்லாம் வந்து வேறு லெவலு. ஸோ அதை நான் முடித்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் கம்மி பண்ணுற மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப காமிச்சுன்னா என் வீடியோவை வந்து டெலிட் பண்ணிவிடுவாங்க யூடியூப்பில். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ படத்தில் நிறைய அடல்ட் சீன் இருக்குது. இது யாருன்னா, இது ஒரு காலேஜ் பையன். இந்த காலேஜ் பையன் வந்து இவங்க வீடியோ போடுறத வந்து லைவாக பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் தானே அந்த வீடியோ போட்டது, வேறு லெவலுக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வலிகிறான். ஆக்சுவலி ஹீரோயினோட இந்த சின்ன பையன், இவன் ஹீரோயின் காலேஜ் படிக்குதுன்னா இவன் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆக்சுவலி ஸ்கூல் பையன் வந்து நீ படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான்டா, அதுக்குள்ளே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குது. எங்களை மாதிரி பசங்க எல்லாம் படிக்கிறோமோ இல்லையோ, அது உள்ளே போய் லாகின்ல போய் யாரெல்லாம் இப்படிலாம் இருக்கீங்கன்னாக்கா பார்ப்பேன். நீங்கள் வேறு லெவலுக்கா, உங்கள் டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தாங்க அப்படின்னு. சரி 4:40 4:80 நான் இன்றைக்கி ஈவினிங் 4:80 நான் லைவ் வருவேன் அப்படின்னு அது சொன்ன உடனே இவளும் அதே மாதிரி சொன்ன மாதிரி 4:40 ஆன்லைன் உள்ளே வரா. ஆன்லைனில் வரா. இவனும் வந்து உட்காந்து ஆன்லைனில் இது பண்ணி சும்மா நல்லா பேச்சு போட்டு அப்படியே நம்பரை வாங்கி இவரை தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த பையன் அக்காவை சும்மா புரட்டுன்னு புரட்டுறான். அக்கா வேறு லெவலில் சம்பவத்தில் அக்கா கதறுது. ஆனால் நீ அந்த அக்கா சிஸ்டர்னு கூப்பிட்டு இப்படி சிஸ்டரையே சதைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேள்வி கேட்குது. இந்த பையனை விடாமல் அக்காவை போட்டு சாத்துறான். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம குண்டு மாமாவை காட்டுறாங்க. குண்டு மாமா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி சிஸ்டத்தை ரெடி பண்ணுற மாதிரியே உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி இன்னும் அந்த அக்கா பார்க்குது. இந்த குண்டு மாமா பார்த்துட்டு அக்கா திரும்பி காலை எப்படி பண்ணுறதுலாம் அக்காவோட அண்டர்வேர் வரைக்கும் அந்த குண்டு மாமா பார்க்குறான். பார்த்துட்டு அக்கா வந்து கத்துது, வேலை செய்கிற மட்டும் மூஞ்சி மட்டும் தான்டா வேலை செய்யுது, உன் கை கால் அப்படி தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கத்துது. அது கத்தத்தை பார்த்து இவன் செம்ம காண்டாகி கையில் பக்கத்தில் ஒரு இரும்பு ராடு ஆணி பிடிங்கிற கௌபார்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதாலே அக்கா மண்டை மேலேயே போடுறான். மண்டை மேலே போட்டோன்னா அக்கா கத்துது மூஞ்சி பிடிச்சின்னு ஐயோன்ட்டு. ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் பேன்னு பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம யோசிப்போம், ஐயோ இந்த அக்கா என்ன பண்ணிச்சு, எதுக்கு இந்த அக்காவை கொண்டான் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு அப்போ தான் சடனாக காமிக்கிறாங்க அது ஒரு கனவு அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த குண்டு மாமா அவன் மைண்டில் யோசிக்கிறான், கத்தினே இருக்கடி நாயை உம்மால் ஒன்று அடிச்சு சாவச்சிரண்டி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கினா அப்படியே அடிச்சு சாவடிக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு பிரம்மையான ஒரு தோற்றத்தை உருவாக்குறான். அதை வந்து நமக்கு விஷுவலாக காமிக்கிறாங்க. நம்மளும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டோம், வேறு லெவல்ரா மொட்டை நீ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மொட்டை கொல்லலை. மொட்டையோட வந்து அந்த அடுத்த சீன்லேயே பார்த்திங்கன்னா மொட்டை அப்படியே இந்த பொண்ணு கத்துது, நம்மக்கிட்ட கத்துற மாதிரி கற்று சடனாக பார்த்தா அப்படியே நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் யோசிப்போம், ஓகே
இவ சாவல போல் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீனில் இவ்வளோ சாவடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சும்மா வேறு லெவலில் பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா ஹீரோயின் அப்படியே பொறுமையாக நடந்து வருது கார்டன் பார்க் வழியாக. அந்த கார்டன் பார்க் வழியாக அப்படியே பொறுமையாக நடந்து வரும்போது பேசிக்கிட்டே வருது. என் லைஃப்பில் நான் எவ்வளோ பேர்கிட்ட நான் சாட்டு வாங்கியிருக்கேன், ஆனால் உன்னோட சாத்து மாதிரி நான் வாங்கினதே கிடையாது அப்படின்னு. நானே வந்து இது வரைக்கும் யார் கூடயும் பண்ணதில்லைக்கா, நான் கூட சீக்கிரமாக ஏதோ பாயாசம் வந்துடும்னு நினச்சேன், பட் வரலக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி அடுத்த வீடியோ கால் இன்றைக்கி நைட்டு வரும். ஸோ இன்றைக்கி எந்தளவுக்கு பண்ணியோ இன்றைக்கி நீ என்னை பண்ணதுக்கு நான் வீடியோ காலில் மட்டும்தான் வர முடியும், வேறு யாரு கூடயும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது இவன் ஃபோட்டோலாம் போட்டு வாண்டட் அப்படின்னு சொல்லி இது வருது. இவன் பண்ண விஷயம் இங்கே மட்டும் அவன் மர்டர் பண்ணுற மர்டர் நிறைய இடத்துல மர்டர் பண்ணிட்டு வந்துக்கிறான். ஸோ அதனாலேயே வந்து மொட்டையோட இதில் வந்து அவன் மர்டர் பண்ணிக்கிறான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு மொட்டையை வந்து நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. மொட்டை தான் மேன்ஷனுக்குள்ளே ஒழிச்சுக்கிறானே, அதனால் மொட்டையோட டீட்டெயில் எதுவுமே தெரில. அடுத்தடுத்து மொட்டை ஒவ்வொரு ஆளாக மேன்ஷனுக்குள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக கொள்கிறான். அந்த மேன்ஷன் மேனேஜருக்கும் வந்து தெரியுது. கடைசியில் பார்த்தா மேன்ஷன் மேனேஜர் வந்து கேட்க போகிறாரு. அதை கேட்கும்போது மொட்டை கௌபரத்து மேன்ஷன் மேனேஜர் மண்டையிலே போடுறான். மேன்ஷன் மேனேஜரோட மண்டை ரெண்டாக பிறந்து மேன்ஷன் மேனேஜர் அப்படிங்கே களி. அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் தெரியவே இல்லை வெளியே நடக்கிற கொலையை பற்றி இவங்க தெரியாமல் உள்ளே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் தனித்தனி பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் ஹால் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேசினே இருக்கும்போது வா என் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு போயிடறான். சும்மா உள்ளே கூட்டின்னு போய் வச்சு வேறு லெவலில் சம்பவம் செய்கிறான். அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. சும்மா ஹீரோயினோட ஃப்ரெண்டை நுனியை வச்சு சதைச்சி விடுறான். அப்படியே சதைச்சி விடும் போது டம்மான சவுண்டு கேட்குது. என்னடா அதுன்னு பார்த்தா மொட்டை வந்து கண்ணாடி டோருக்கு பின்னாடி போக நிற்கிறான். அந்த பொண்ணு சடனாக திரும்பி பார்க்குது. டேய் இவன் என்னடா பண்ணுறான் இங்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டம்மான ஒரு சவுண்டு கேட்குறத பார்த்து இந்த பொண்ணுலாம் இருந்துச்சு அதிர்ச்சி ஆகுது. அப்புறம் பார்த்தா 2 பேரும் வந்து சதிச்சு அந்த பொண்ணை அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாயில் ஸ்கால்ஃபை கட்டி அந்த பொண்ணை அங்கேயே சாவச்சிட்றான். அந்த பொண்ணையும் சாவச்சிட்றான், அவனையும் சாவச்சிட்றான். பக்கத்து ரூமில் சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் வீடியோ காலில் நம்ம அந்த பையன் இருக்காங்க ஸ்கூல் பையன், அந்த ஸ்கூல் பையனுக்கு வீடியோ கால் சீக்கிரட்டாக வீடியோ காலில் எல்லாத்தையும் ஒன்று ஒத்து காமிக்கிறான். அந்த ஹீரோயினுக்கும் சவுண்டு கேட்குது. ஐயோ அப்படின்னு சவுண்டு கேட்குற மாதிரி ஹீரோயினையோ திரும்பி பார்க்குறா. யார் அது கத்துறது அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் யோசிக்குது, பக்கத்து ரூமில் சும்மா பூஜை வேறு லெவலில் நடக்குது போல் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சடனாக யோசிச்சுக்கிட்டே திரும்பிடுறா. திரும்பிட்டு மறுபடியும் வீடியோ காலில் காப்பிக்கிறான். இங்கே நடக்கிற வீடியோ காலில் நடக்கிற பிரச்சனையோட பக்கத்து ரூமில் வேறு லெவலில் சம்பவம் நடக்குதுடா அப்படின்றா. நேற்று நீ என்னை பண்ணதை விட இங்கே பக்கத்தில் வேறு லெவலில் யாரும் சாப்பிட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயின் வந்து சின்ன பையன்கிட்ட சொல்லிட்டு அதை நினச்சதுக்கு அதுக்கப்புறம் அவன் சிரிச்சிங்கனே அப்படியே யோசிச்சுன்னு இருக்கான். இவ்வளோ வந்து ஒன்றொன்னா ஊற்றுட்டு கீழே குனிறா, மேலே நிமிட்றா, எல்லாமே வந்து பார்த்து செய்கிறா. அதே மாதிரி பார்த்தோன்னா பக்கத்து ரூமில் பார்த்தோன்னா இன்னொரு ரூம்லேயும் அதே மாதிரி ஒரு சீனை ஒன்று காமிக்கிறாங்க. அந்த சீனோட எஃப்என்எஸ் சீன் மாதிரி இதுவும் காமிக்கிறாங்க. திரும்ப ரிவர்ஸில் கால்குலேஷன் பண்ணி ரிவர்ஸில் காமிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஹக் பண்ணுற மாதிரி, மறுபடியும் கிஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ரொமான்டிக் சீனை திரும்ப நமக்கு அப்படியே ரிவர்ஸில் காட்டுறாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், என்னடா இப்போ தான் ஒரு மேட்ரு நடந்தது அதுக்குள்ளே இன்னொரு மேட்ரா அப்படின்ட்டு நடக்கும்போது, இல்லை அது வந்து ஃபேக்கான ஒரு ஐடிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா அப்போ வந்து கிஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனவங்க அப்படியே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு, அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம அந்த மொட்டைக்குள்ளே வந்து இவங்க எல்லாரையும் வந்து அப்படியே சாவடிக்கிறான். ஹீரோயின் வாயில் அந்த ஸ்கால்ஃபை கட்டி அதெல்லாம் நம்ம கனவு மாதிரி காமிச்சு அப்படியே ரியலாக, அதாவது ஆக்சுவலி பார்த்தா அந்த மொட்டை கண்ணாடி முன்னாடி நின்று இவங்களை எப்படி சாவடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். வாயில் இப்போ டப்பா வச்சு அப்படியே அமுக்கி அவங்கள அப்படியே சாவடிச்சிருப்பான். அந்த பொண்ணையும் சாவடிச்சிருப்பான், அவனையும் சாவடிச்சிருப்பான். அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. செத்துட்டு பார்த்தா அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா வெளியே இருக்கிற அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாலும் பக்கத்து ரூமில் பார்த்தோன்னா நம்ம சைனா ஹீரோயின் ஃப்ரெண்டு சைனாக்காரி ஒன்று இருக்கும், அதையும் கொண்டுருவான். அப்படியே பார்த்தா அடுத்து மேன்ஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் செத்துருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்கராகவும் ரொம்பவும் இதுவாக காட்டியிருப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஷார்ட்டாக வந்து அப்படியே ஓட்டி டிலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த படத்தோட ஃபுல் மூவி வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன், அதில் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ட்ரிம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுறேன்.
ஹீரோயினும் வந்து பாத்ரூமில் இதெல்லாம் நடக்கிறது தெரியாமல் ஹீரோயின் பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வருவாள். அங்கே வந்து அங்கே ஒருத்தன் வந்து ஹீரோயினை வந்து புக் பண்ணியிருப்பான். அவன் கூட ஹீரோயின் ஒரு ஷாட் போகும். அந்த ஷாட்டில் ஹீரோயினை சும்மா வச்சு செய்வாங்க. சதிச்சு விட்ருவாங்க ஹீரோயினை. சதிச்சு விட்டோன்னே வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே செத்து கிடப்பாங்க. செத்துதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வரும். அந்த மொட்டையும் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு கரெக்டாக ஹீரோயினை கொண்டு வரும்போது அந்த ஸ்கூல் பையன் வந்து ஹீரோயினை காப்பாற்றி அந்த மொட்டையை பிடிச்சி கீழே தள்ளி விட்ருவான். போலீஸ்காரன் வந்து மொட்டையை பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை வந்து அந்த சின்ன பையன் ஓடி வந்து அந்த ஹீரோயினை கட்டி பிடிப்பான். கட்டி பிடிச்சவொன்னே அப்போ வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை விட்டுரு தயவு செஞ்சு, அதுதான் நீ என் தங்கச்சியை கொண்டுட்டாங்க, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும். கீழே ஊந்து என்னை மன்னிச்சிரு, நான் சின்ன வயசில் பண்ணது தெரியாத பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும். இதுதான் படத்தோட ஸ்டோரி. ஸோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஸோ நம்ம எப்போவும் சின்ன வயசில் நம்ம பண்ண தப்பு நம்ம ரொம்ப வருஷம் கழித்து அந்த தவறுக்கான தண்டனை நம்மளை தேடி வரும். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான தத்துவமும் அதுதான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ தப்பான விஷயம் எதனா பண்ணோன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சினாலும் நம்மளை தேடி வரும் அப்படின்றது இந்த டைரக்டர் நம்மளுக்கு செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் ஜாலியாக வாழுங்க. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காம. இதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த தீபாவளி அன்றைக்கி ஒரு நல்ல மூவியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆன்ல வச்சுங்க. இதுதான் படத்தோட மூவி த கேர்ள் ஹவுஸ்.